என்னுடைய மனமகிழ்ந்து இந்த தொகுதியிலே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கேப்டன் அவர் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலே அவருடைய துணைவியார் நம்முடைய பிரேமலதா அவர்கள் இன்று உங்களுடைய ஆதரவை கேட்டு நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய சகோதரி பிரேமலதா அவர்களை பற்றி நன்றாக தெரியும். எப்பொழுதுமே ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய பெண்மணி. கேப்டன் எப்படி எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, எதற்குமே பயப்படாத ஒரு மனிதராக, அதே நேரத்திலே தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு எளிமையான மனிதராக, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதனாக அவர் வாழ்ந்தாரோ, அதே தைரியத்தோடு எந்த கருத்தாக இருந்தாலும் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒருவராக நம்முடைய சகோதரி பிரேமலதா அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நீண்ட நாள் தோழி, என் குடும்பத்திலே ஒருவர் என்று நான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவருக்காக வந்து வாக்கு கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி நிச்சயமாக பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து மக்களுக்காக பேசக்கூடிய பிரேமலதா அவர்கள் உங்களுக்காக பேசக்கூடியவர். உங்களுக்காக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கேப்டன் அவர்கள் ஓடோடி வருவதை போல உங்களுக்காக ஓடோடி வந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி தரக்கூடியவர். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவரையும் ஒரு சகோதரியாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி தரக்கூடியவர். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவரையும் ஒரு சகோதரியாக கருதக்கூடியவர். அதனால இனிமேல உங்க தொகுதிக்கு என்ன வேணும்னாலும் நம்முடைய முதலமைச்சருடைய சகோதரி இன்னொரு சகோதரி இங்கே நிற்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் அவர்களால் அதை செய்து தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.